வணக்கம். நாம் சென்ற வீடியோவில் டிரான்ஸ்டியூசரின் முதல் பிரிவினை பற்றி காண்டோம். இந்த வீடியோவில் டிரான்ஸ்டியூசரின் அடுத்த பிரிவுகளை பற்றி காண்போம். முதலில் டிரான்ஸ்டியூசர் என்பது ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு சாதனமாகும். அதாவது மைக்ரோஃபோனில் சவுண்ட் எனர்ஜினை எலக்ட்ரிசிட்டியாகவும், லவுட் ஸ்பீக்கரில் எலக்ட்ரிசிட்டியை சவுண்ட் எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு சாதனம் ஆகும். அடுத்து டிரான்ஸ்டியூசரின் பிரிவினைகளை பற்றி படத்தில் காணலாம். பொதுவாக டிரான்ஸ்டியூசர் 5 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அதன் முதல் பிரிவான ஆக்டிவ் பேசிவ் டிரான்ஸ்டியூசரை சென்ற வீடியோவில் கண்டோம். இப்பொழுது அதன் இரண்டாம் பிரிவான அனலாக் மற்றும் டிஜிட்டல் டிரான்ஸ்டியூசரும், அதன் மூன்றாம் பிரிவான பிரைமரி அண்ட் செகண்டரி டிரான்ஸ்டியூசரை பற்றி காண்போம். அனலாக் டிரான்ஸ்டியூசர் என்பது பிசிக்கல் குவான்டிட்டியான ஹீட், ப்ரெஷர், சவுண்ட் ஆகியவற்றினை கண்டினியூஸ் வேரிங் எலக்ட்ரிக்கல் அவுட்புட்டாக வோல்டேஜ் மற்றும் கரண்டாக மாற்றக்கூடிய ஒரு சாதனமாகும். இதன் அவுட்புட்டானது இன்புட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். மேலும் அனலாக் டிரான்ஸ்டியூசருக்கு எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெயின் கேஜ், தெர்மோகப்புள், எல்விடிடி, தெர்மிஸ்டர் ஆகும். அனலாக் டிரான்ஸ்டியூசரை படத்தில் காணலாம். அடுத்ததாக டிஜிட்டல் டிரான்ஸ்டியூசர். டிஜிட்டல் டிரான்ஸ்டியூசர் ஆனது பிசிக்கல் குவான்டிட்டினே எலக்ட்ரிக்கல் அவுட்புட்டாகவும் பல்ஸ் ஃபார்ம்லையும் மாற்றக்கூடிய ஒரு சாதனமாகும். எக்ஸாம்பிள் என்கோடர், ஹால் எஃபெக்ட் சென்சார், போட்டோ இன்டரப்டர் ஆகும். டிஜிட்டல் டிரான்ஸ்டியூசரை படத்தில் காணலாம். அடுத்ததாக அதன் மூன்றாம் பிரிவான பிரைமரி டிரான்ஸ்டியூசரை பற்றி காண்போம். பிரைமரி டிரான்ஸ்டியூசர் ஆனது இன்புட்டான பிசிக்கல் குவான்டிட்டியான ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஃபோர்ஸ் ஆகியவற்றினை நேரடியாக மெக்கானிக்கல் அவுட்புட்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட் மற்றும் ஃபோர்ஸாக மாற்றக்கூடிய ஒரு சாதனமாகும். இதற்கு எக்ஸாம்பிள் பேட் அண்ட் டியூப், ஸ்ட்ரெயின் கேஜ் ஆகும். அடுத்து செகண்டரி டிரான்ஸ்டியூசர். செகண்டரி டிரான்ஸ்டியூசர் ஆனது பிரைமரி டிரான்ஸ்டியூசர்லேருந்து வரும் மெக்கானிக்கல் அவுட்புட்டினை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றக்கூடிய ஒரு சாதனமாகும். இதற்கு எக்ஸாம்பிள் எல்விடிடி, பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் ஆகும். நன்றி, வணக்கம்.